உன டீம் வந்து தூக்க போறாங்களாமே. என்ன எவன்டா தூக்குறது? மும்பை இந்தியன்ஸ் வந்து உன தூக்க போறாங்களாம். எதுக்கு? ஆமா, ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டாலே ஆடவே மாட்டற. டேய் என்ன இதுக்கு மேல என்ன பேட்டிங் பண்ணணும்? அதான் பேட்டிங் இறங்கிட்டு இருக்கல, விளையாடுறல. எங்கப்பா போற வர்ற. சரி, இதுக்கு மேல என்ன பண்ணணும்? மும்பை இந்தியன்ஸ்க்கு ஏன் அடிக்கல? அதாவது நான் இந்தியன் ஜெர்சி போட்டா அடிப்பேன், மும்பை இந்தியன் ஜெர்சி போட்டா அடிக்க மாட்டேன். இது என்ன புது டைலாக்கா இருக்கு? சரி ஓகே, ஐபிஎலுக்கு அட்லீஸ்ட் நீ இதாச்சும் வந்திருக்கலாமே, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்திருக்கலாமே. டேய் சாதா பிளேயர்ஸ் தான்டா ஐபிஎலுக்கு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நான் யாரு? நீ யாரு? நான் யாரு சொல்லு, நான் யாரு? இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா, ஹிட் மேன். நாங்கெல்லாம் வேர்ல்டு கப்புக்கே ஐபிஎல் தான் பிராக்டிஸா எடுப்போம். நீ என்னடானா சப்பையானே பேசிக்கிட்டு இருக்க? நான் உங்களை சப்பையெல்லாம் பேசலப்பா. சரி, அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஸ்டார்ட் கொடுத்து ஃபார்முக்கு வந்தா 2025 மும்பை இந்தியன்ஸ் கப் அடிக்கலாம்ல. மும்பை இந்தியன்ஸ் கப் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா 27ல இந்தியன்ஸ் கப் அடிப்பாங்க. ஏன்னு கேளு. ஏன்பா? ஏன்னா நான் தான் ரோஹித் சர்மா இங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிப்பா, அந்த 18 டக் அவுட் தம்பி, அந்த ரெக்கார்ட பேசு, இந்த ரெக்கார்ட பேசாத. அந்த ரெக்கார்டு கிடக்குது, அவன் கிடக்குறான்டா மைராண்டி. 27ல வா.